இந்த உலக வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு சோர்ந்து போனவர்களாய் மார்த்தாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூகாஸ் 10:39 கூறியுள்ளபடி மரியாளை போன்று ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து ஜெபத்திலும் இறைவார்த்தைகளை கேட்பதிலும் இருந்தால் நமது வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். ஆகவே ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவரையே தியானித்து தேவனின் அருளையும் ஆசீரையும் பெறுவோமா? அருள வேண்டுகிறேன் இயேசுவே, உம் காலடியில் கிடக்கின்றேன் இயேசுவே, உம் ஆசி அருள வேண்டுகிறேன் இயேசுவே. இருளை விட்டு ஒளிக்கு வர தவிக்கிறேன், அருள வேண்டுகிறேன் இயேசுவே. மாத்தாளை போல் வேலை செய்ய துடிக்கிறேன், மாத்தாளை போல் வேலை செய்ய துடிக்கிறேன், என் மனச்சோர்வை சந்திக்க மறக்கிறேன், என் மனச்சோர்வை அருள வேண்டுகிறேன் இயேசுவே. மரியாள் போல் பேச நான் துடிக்கிறேன், மரியாள் போல் பேச நான் துடிக்கிறேன், இப்போ என்னோடு பேச உம்மை அழைக்கிறேன், இப்போ என்னோடு பேச உம்மை அழைக்கிறேன், உம் காலடியில் கிடக்கின்றேன் இயேசுவே, உம் ஆசி அருள வேண்டுகிறேன் இயேசுவே. புதுப்படைப்பாய் மாற விரும்பி நிற்கிறேன், புதுப்படைப்பாய் மாற விரும்பி நிற்கிறேன், எனக்கு புது வாழ்வை அருளும்படி கேட்கிறேன், எனக்கு புது வாழ்வை அருளும்படி கேட்கிறேன், உம் காலடியில் கிடக்கின்றேன் இயேசுவே, உம் ஆசி அருள வேண்டுகிறேன் இயேசுவே, உம் காலடியில் கிடக்கின்றேன் இயேசுவே, உம் ஆசி அருள வேண்டுகிறேன்.